ஓம் முருகா சரணம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தொழிலில் முன்னேற, வருமானம் அதிகரிக்க, கடன் பிரச்சனை தீர, திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பாதங்களை பற்றி கொண்டாலே போதும், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு கிடைத்துவிடும். உங்களுக்கு தீராத பண கஷ்டம் இருந்தால், கஷ்டத்தோடு கஷ்டமாக கொஞ்சம் கடன் வாங்கியாவது நேராக திருச்செந்தூர் சென்று அந்த சமுத்திரத்தில் நீராடி திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி கஷ்டங்கள் தீர வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள். திருச்செந்தூர் மண்ணை மிதித்துவிட்டு வந்தாலே கஷ்டங்கள் நம்ம விட்டு விலகிவிடும். மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு முறையாவது வாழ்நாளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் செய்து விட்டாலே போதும், மோட்சம் கிட்டும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? 27 செவ்வாய்க்கிழமைகள் இந்த வழிபாட்டை விடாமல் மேற்கொள்ள வேண்டும். வழிபாட்டிற்கு முக்கியமான பூ செவ்வரளி பூ. பூக்களை வாங்கி கையாலே தொடுத்து செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மாலையாக போட வேண்டும். இந்த பூஜைக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் திருச்செந்தூர் முருகனின் திருவுருவப்படம் கட்டாயம் இருக்க வேண்டும். திருச்செந்தூர் முருகன் திருவுருவ படத்திற்கு செவ்வரளி பூ மாலை போட்டு ஒரு மண்ணாங்கல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி ஓம் சரணபவ மந்திரத்தை 108 முறை சொல்லி உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். 27 செவ்வாய்க்கிழமையின் இடையில் ஒரு வாரம் கூட வழிபாட்டை நிறுத்தக்கூடாது. வீட்டு பெண்களால் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை என்றால் கூட வீட்டில் இருக்கும் மற்றவர்களை இது பூஜை செய்ய சொல்லலாம். செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். அவருக்கும் உமுத நாளினில் அது செவ்வாய்க்கிழமைதான். இத்தனை சிறப்பு அம்சங்கள் பொருந்திய இந்த செவ்வாய்க்கிழமையில்தான் நாம் கடன் தீர இந்த வழிபாட்டையும் செய்ய வேண்டும். 27 வாரம் பூஜை நிறைவடைந்த பின்பு நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே பாருங்கள். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தால் நீங்கள் கடனில்லாத வாழ்க்கையை நிச்சயம் வாழ முடியும். இப்படி தொடர்ந்து திருச்செந்தூர் முருக வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நம்முடைய குடும்பத்தில் இழந்த சந்தோஷத்தையும் மீட்டெடுத்து நிறைவான வாழ்க்கையை வாழலாம். முருகன் பாதங்களை பற்றி கொண்ட எந்த ஒரு பக்தனும் கைவிடப்பட்டதில்லை என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்ளலாம். ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா சரணம்.